அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி அற இலக்கியங்கள் ஒன்றான 18 கீழ்கணக்கு நூல்களில் நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம். 18 கீழ்கணக்கு நூல்களில் இது 4வது சொல்லக்கூடியதான் நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அணிகலன்னு சொல்லுவாங்க, அப்படி ரத்தின துண்டங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நான்மணி கடிகைங்கிறது 4 ரத்தின துண்டங்கள் அதான் சொல்லுவாங்க. 4 மணிமணியான கருத்துக்களை சொல்லக்கூடியதான இதுக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிற பேர் வச்சு நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பினானார் அப்படிங்கிற சொல்றாங்க. எப்படி அற இலக்கியங்கள்ல 18 கீழ்கணக்கு நூல்ல திருக்குறள், நாலடியார் அப்படின்னு சொல்றோமோ, அதுக்கடுத்து 4வது சொல்லக்கூடிய நூல் தான் இந்த நான்மணி கடிகை. இதுல இடம்பெறக்கூடிய பாடல்கள் சிலவற்றை தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாடல் கடவுள் வாழ்த்து கொடுக்குறாங்க. நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு தான் அது தொடங்குவோம். அதே மாதிரி நான்மணி கடிகையில் ஃபர்ஸ்ட் முதல் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறாங்க. எந்த கடவுளை வணங்குறாங்க அப்படின்னா திருமாலை வணங்குறாங்க. திருமாலையில போற்றி சொல்றதா அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல் மதி என்னும் மாயங்கள் வான்முகம் மொக்கும், கதி சேர்ந்த ஞாயிறு சக்கர மொக்கும், முதிநீர் பலனத்து தாமரை தாயும் எதிர்மலர் மற்று அவன் கண் மொக்கும், புதுமலருக்கும் நீளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுடைய விளக்கம் அப்படின்னா மதி அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு நிலவும் தெரியும். மதி என்னும் வான்முக மொக்கும் அப்படின்னா திருமாலினுடைய முகமானது நிலவும் ஒப்பனையா சொல்லப்படுறாங்க. அதான் மதி என்னும் மாயவன் வான்முக மொக்குங்கிறார். கதி சேர்ந்த ஞாயிறு சக்கர மொக்கும்னா திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து ஞாயிற்றை போன்றது அப்படிங்கிறாங்க. முதுநீர் பலனத்து தாமரை தாயம், பலனம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், வயல் சார்ந்த இடத்துல பலனும் சொல்லுவோம். முதுநீர் பலனுக்கு தாமரை தாயும் எதிர்மலர் மற்றவன் கண்ணை இருக்கும் அப்படின்னா அவனுடைய அந்த கண்ணானது, அதாவது திருமாலுடைய கண்ணானது தாமரை மலருக்கு இணையாக சொல்லப்படுகிறது. அவனுடைய நிறம், அதாவது திருமாலுடைய நிறம் கருமை நிறம் இல்லையா, அது வந்து எந்த பூவுனா இந்த காய பூவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. கடவுள் வாழ்க்கை சொல்லியிருக்காங்க. திருமாலுடைய சிறப்பாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த பாடல் நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணி என்ப தான் செல்லும் உலகத்து ஆரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிலத்துக்கு எது அணிகலனா இருக்கும் அப்படின்னா நெல்லும் கரும்பு தான் அணிகலனா இருக்கும். அதே மாதிரி குளத்துக்கு அணி என்பனா குளத்துக்கு எது அழகா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் தான் அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா, பெண்மை நலத்துக்கு அணி என்பனா நாணம், பெண்ணுடைய அந்த வெட்கம் தான் அழகு அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட சிறந்த எது அப்படின்னா எல்லாத்தையும் சிறந்தது எந்த சிறந்த அணிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம உலகத்துக்கு செய்யக்கூடிய அறம், நீ செய்யக்கூடிய அறம் தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பாங்க. தனக்கு அணி என்ப தான் செய் உலகத்து அறம் அப்படிங்கிறத இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒப்புமையா தான் தாமரை மலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாடல் கந்தில் பிணிப்பர் கரிச்சை கதம் தவிர மந்திரத்தால் பிணிப்பர் மாநாகம் குந்தி இருப்பின் பிணிப்பர் கயத்தை சான்றோரை நயத்தை பிணித்து விடல் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும் கந்தில் அப்படின்னா கட்டுத்தறியை சொல்லுவோம். இங்க களிரை என்ன பண்றாங்க, மதம் பிடித்து அந்த களிரை கட்டுத்தறியால கட்டி வைக்க முடியும். அதே மாதிரி பாம்பை நம்ம மகிடு முடி கட்டுப்படுத்தி வைக்கிறோம் இல்லையா, அதான் சொல்றாங்க மந்திரத்தால் பிணிப்பர் மாநாகத்தை அப்படின்னா கொந்தி இருப்பின் பிணிப்பின் கயத்தை சான்றோரை நயத்தையும் பிணித்து விடல். நம்ம சான்றோரை எப்படி கவர முடியும்னா நம்மளுடைய இனிய சொற்களால, நம்ம பேசுற பேச்சினால அவரை கவர்ந்து இழுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம பேசுற பேச்சு யாருக்குமே ஒரு நல்ல அழகா அருமையா பேசணும்னா அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போக மாட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த தன்மையை தான் அந்த பாடலை சொல்றாங்க. இனி இருக்க பாடலை அடுத்த